ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க கண்டிப்பா பிச்சைக்காரங்க ஆவறீங்களா இல்லையா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம்ட்டு. எங்களை பார்த்து பிச்சைக்காரங்க நான் சொல்றீங்க, கண்டிப்பா நீங்க ஆவீங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலினா எப்படி கஷ்டப்படுவேன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியா கூட ஆக மாட்டீங்க, ஒரு பிச்சைக்காரங்களா தான் கண்டிப்பா ஆவீங்க பாருங்க. கண்டிப்பா நீங்க பிச்சைக்காரங்க. ஏய், யார பத்தி என்ன சொல்ற? இரு, நாங்க வண்டி எடுத்துட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வரோம். யார பத்தி என்ன சொல்ற? போங்கடி போங்க, பயந்துட்டு போறீங்களா? போங்க போங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீங்க கண்டிப்பா பிச்சைக்காரங்க ஆவலீங்களான்னு பாருங்க. பிச்சைக்காரங்க தானே நீங்க ஆவீங்க கண்டிப்பாடி. உங்களை என்ன பண்றன்னு மட்டும் பாரு, உங்களை சாப விட்டு என்ன பண்றன்னு மட்டும் பாரு. பிச்சைக்காரங்க தான் ஆவீங்க, கண்டிப்பா பிச்சைக்காரங்க ஆவீங்க. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? உன்னை என்ன பண்ற மட்டும் பாரு, என்ன பண்றேன் பாரு. இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத விட்டு நம்ம போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். அம்மா, ஐயோ என்னாச்சு என்னாச்சு? நம்ம இங்க வந்துட்டோம். ஐயோ என்னாச்சு? நம்ம கார்லாம் எங்க போச்சு? நம்ம போன்லாம் எங்க போச்சு? ஐயோ ஐயோ என்னாச்சு? ஐயோ நம்ம என்ன மூஞ்சி, நம்ம குழந்தை மூஞ்சி என்ன இப்படி இருக்கு? நான் என்னமா பண்றது? உன் மூஞ்சி இப்படி ஆயிடுச்சுமா. சரி, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். இந்த பணக்காரங்கனாவே இப்படிதான் பண்ணுவாங்க போல. யாருமா நீ? அம்மா, கொஞ்சம் பிச்சை போடுங்கம்மா, தயவு செஞ்சுமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா, நாங்க நல்லாதாம்மா இருந்தோம், திடீர்னு காண போயிட்டுமா. யாருமா நீ? உங்களுக்கு இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. நீங்களா? உங்களை சாப விட்டல, அதனாலதான் நீங்க பிச்சைக்காரங்க ஆயிட்டீங்க. பாருங்க எப்படி பிச்சைக்காரங்க ஆயிட்டீங்க, கேவலமா இருக்கீங்க பாக்க. எங்களை பார்த்து என்ன சொன்னீங்க? பெகர்ஸ் தானே சொன்னீங்க. அதெல்லாம் காசு கொடுக்குமா? எங்க போ. சீ. ஆமா, நம்ம போலாம் இங்க இருந்து. ரொம்பதான் ஓவரா பேசுறாங்க. யார பத்தி என்ன சொல்ற? நீ தாண்டி பிச்சைக்காரி, பார்க்கவே கேவலமா இருக்க பார். எவ்வளவு கேவலமா இருக்க. உன்னை அடிச்சு போடுறதுக்கு எனக்கு 2 நிமிஷத்துக்கு ஆகாது. வாமா, நம்ம போலாம். நம்ம போலாமா? இங்கிருந்து போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம எப்படியா காசு வாங்கி நம்ம பணக்காரங்களாயிடலாம். வா நம்ம போலாம். போங்கடி போங்க, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது. நம்ம இவங்களோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது பதிலா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் ஆச்சு எடுப்போம். ரொம்பதான் ஓவரா பண்றாங்க. பிச்சைக்காரங்களான்ட்டு எதிர்த்து பேசுறாங்க. என்னதான் ஜென்மமோ இவங்கெல்லாம். என்ன, யார பத்தி என்ன ஜென்மன்றவன? அவள் தான் பாத்துக்கோ உனக்கு மரியாதை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவா. ஏய், ரொம்ப ஓவரா பேசாத. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? அவங்களும் டம்மி பீஸா தான் இருப்பாங்க. மூஞ்ச பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க கேவலமா இருப்பாங்க. இரு, நான் கூட்டிட்டு வரேன் இப்பவே. அந்த பொண்ணு இங்க பார்த்த மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம ஃப்ரெண்டா இருக்குமோ? போயிட்டு காசு கேட்போம். எனக்கு ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ் டி, எனக்கு ஹெல்ப் பண்றீ. யார நீ? பிச்சைக்காரி மாதிரி இருக்க இவ்வளவு கேவலமா. என்னடி என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டேன்? உன்னை இங்க பார்த்த மாதிரியே இருக்கே. அன்னைக்கு நான் காசு கேட்டப்ப எனக்கு காசு கொடுக்காத பொண்ணு தானே நீ? இரு, நான் இப்பவே உனக்கு காசு கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போயிட்டா. ரொம்பதான் ஓவர பண்ற. அன்னைக்கு நான் காசு கேட்டதுக்கு எனக்கு காசே கொடுக்கல தானே? நான் என் வீடெல்லாம் கழிச்சு விடல, பிச்சைக்காரி மாதிரி என்னை ட்ரீட் பண்ணல. ஆனா நான் அப்ப என் வீட்டெல்லாம் உடச்சு அசிங்கப்பட்டல. ஏன் இப்படி பண்ண? இரு, நான் உனக்கு காசு தர மாட்டேன். இப்போ என்கிட்ட சொன்ன உனக்கு போனே இல்லை, நீலாம் என்ன தகுதி அப்படின்னு கேட்டல. என்கிட்ட ஐஃபோன் ப்ரோ இருக்கு, 16 மேக்ஸ் ப்ரோ இருக்கு. அம்மா, என்ன மஞ்சமே காலில் கூட விடுறோம். எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி என்ன ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ்மா. என் காலில் இருந்து எழுஞ்சி உனக்கு ஹெல்ப்லாம் பண்ண முடியாது. போவோம் நம்ம. இவங்களோட ஒரே ரோதனை. நம்மளுக்கு காசு கொடுக்கவே இல்லை. இந்த பொண்ணு என்ன நம்மளுக்கு காசே கொடுக்கல. படு, உனக்கு இதெல்லாம் தேவைதான், நல்லா தேவைதான். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றியே, உனக்கு அறிவு இல்லை, எல்லாத்தையும் படு.
சென்ஸே இல்லாம இப்படி கால் ரோட்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்கா. ஆலிஸ் இப்படி பண்ணாத. ஐயோ ஆலிஸ் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன காரியம் பண்ற? ரோட்ல விழுந்துட்டு இருக்க. சீ அசைமால உனக்கு. நம்ம எவ்வளவு பெரிய ஃபேமிலி இப்படி ரோட்ல உட்கார்ந்து. அம்மா நம்ம பண்ணதெல்லாம் தப்புதான் அம்மா. அதனால நான் கடவுள்கிட்ட கும்பிடுறேன். நீங்க கடவுள்கிட்ட முட்டை போட்டு வேண்டிக்கோங்கம்மா. அப்பதான் கடவுள் நம்மள மன்னிப்பாரு. நம்ம வேற வழியே இல்லம்மா. நம்ம பண்ணது ஒரு பெரிய தப்புமா. நம்ம இப்ப ஐயோ ஆமா நம்ம பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தான் கடவுளே. எங்களை மன்னிச்சுங்க கடவுளே. நாங்க யாரையும் இப்படி ஹர்ட் பண்ண மாட்டோம் கடவுளே. இனிமேட் நாங்க யாருமே இப்படி ஹர்ட் பண்ண மாட்டோம் கடவுளே. நாங்க யாருமே ஹர்ட் பண்ண மாட்டோம். எல்லார்கிட்டயும் நாங்க நல்லதா பழகிப்போம் கடவுளே. எங்களை மன்னிச்சிருங்க கடவுளே. ப்ளீஸ் கடவுளே எங்களை மன்னிச்சிருங்க கடவுளே. உங்க காலில் கூட விழுற கடவுளே. கடவுளே கடவுளே ப்ளீஸ் கடவுளே. இவங்களுக்கு இப்பதான் புத்தி திருந்திருக்கு போல. நம்ம விட்ட சாபத்தை நம்ம வெளியே நீக்கிடுவோம் கடவுளே. பாவம் கடவுளே ரொம்ப பட்டுட்டாங்க. நம்ம இவங்களை விட்டுடலாமா கடவுளே? தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க கடவுளே. ரொம்ப பாவமா இருக்குது. நம்ம என்ன பண்றது? ஒருத்தவங்க பட்டாதான் புரிஞ்சுப்பேன்னா என்ன பண்றது? அதனால தான் பட வச்சிட்டோம். அவங்களும் புரிஞ்சுக்கினாங்க. நம்ம எதுக்கு கடவுளே இன்னும் கஷ்டப்படுத்திட்டு நம்ம இவங்களை விட்டுடலாமா கடவுளே? விட்டுடலாம் கடவுளே. விட்டுருங்க கடவுளே. நம்ம காருக்கே வந்துட்டோமா? அம்மா நம்ம காருக்கே வந்துட்டோமா? அம்மா நம்ம இனிமேட்டு அப்படி பண்ணக்கூடாதுமா. ஆமா பாப்பா நம்ம இனிமேட்டு அப்படி பண்ணக்கூடாது. ஆமாம்மா நம்ம இனிமேட்டு அப்படி பண்ணவே கூடாது. நம்ம பண்ணது பெரிய தப்பு. நம்ம இனிமேட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லாருக்கும் நல்ல விதமா நம்ம ட்ரீட் பண்ணணும். ஓகே வாமா வண்டி எடுக்கலாம். நீங்களும் இனிமேட்டு இனிமேலாம் செல்ஃபிஷா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கணும். ஓகேவா? அதுதான் நல்ல பழக்கம். வாங்க போலாமா?